அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டிம் மில்லியன்ஸ் டைரக்ஷன்ல சமீபத்தில் வெளியான ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ் என்ற ஹிஸ்டாரிக்கல் டிராமா படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். அயர்லாந்து நாட்டில் இருக்க ஒரு சின்ன நகரத்தையே கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச். அந்த சர்ச்சில் ஒரு பகுதியாக செயல்படுற மேக்லட்டின் அசைலம்ல இருக்க ஒரு பெண்ணை காப்பாற்ற நினைக்கிற ஒருவரோட முயற்சி தான் ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ் படத்தோட மொத்த கதை. இனி இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. 1980s இந்த படத்தோட கதை நடக்குது. அயர்லாந்து நாட்டில் இருக்க ஒரு சின்ன ஊர்ல நிலக்கரி வியாபாரம் செய்து வருபவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ பில் ஃபார்லாங். ஒரு சின்ன ட்ரக்ல ஒவ்வொரு இடத்துக்கா நிலக்கரியை கொண்டு போய் கொடுக்கிற நம்ம ஹீரோவுக்கு மொத்தம் 5 பெண் குழந்தைங்க. போதுமான வருமானம் இல்லை என்றாலும் தன் குடும்பத்தோட நிம்மதியா வாழ்ந்து வராரு. நம்ம ஹீரோ வாழ்ந்து வர்ற அந்த சின்ன ஊரையே தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு ஒரு ரோமன் கத்தோலிக்க சர்ச். இந்த சர்ச்சோட ஒரு பகுதியா இருக்க மேக்டலின் அசைலத்துக்கும் நம்ம ஹீரோ தான் நிலக்கரி சப்ளை பண்றாரு. பேருக்கு தான் இது ஒரு அசைலம், நிஜத்துல லீகலா நடத்தப்படுற ஒரு சலவை தொழிற்சாலை. திருமணத்துக்கு முன்ன கர்ப்பமடைந்த பெண்களையும் பாலியல் தொழில ஈடுபட்டிருந்த பெண்களையும் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுருவாங்க. இருக்க இடமும் சாப்பாடும் கொடுத்துட்டு வேலையா சொல்லி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ இங்க நிலக்கரியை டெலிவரி செய்யும் போது ஒரு இளம் பெண்ணை கட்டாயப்படுத்தி இங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த பெண்ணோட அம்மா. மேலும் நம்ம ஹீரோ இங்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்க சத்தம் இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் பில் கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோ சர்ச்சுக்குள்ள போகும்போது கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கப்பட்ட பெண் நம்ம ஹீரோ கிட்ட உதவி கேட்கிறா. எப்படியாவது அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்லி கெஞ்சிரா. அடுத்த நாள் அதே பொண்ணு நிலக்கரி கொட்டி வச்சிருக்க இடத்துக்குள்ள படுத்து கிடக்குறா. அவளை கூட்டிட்டு போய் சர்ச்சுக்குள்ள விட போகும்போது அவளை போலவே பல பெண்கள் இங்க கஷ்டப்படுவதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. இங்க நடந்த விஷயங்களை வெளியே சொன்னா உன்னோட பொண்ணுங்க ஸ்கூல் போவதை கூட என்னால தடுக்க முடியும்னு மதர் சுப்பீரியர் நம்ம ஹீரோவை மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவும் இதே பெண்களை போல இந்த சர்ச்சில் இருந்திருக்க வேண்டியது. சரியான நேரத்துல ஒரு நல்லவங்க உதவி செஞ்சதால நம்ம ஹீரோவும் அவரது குடும்பமும் இப்ப நல்ல நிலைமையில இருக்கு. தன் அம்மா போல தெரிகிற அந்த பெண்ணுக்கு உதவி செஞ்சா சர்ச்சோட எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் என்ற சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ என்ன முடிவெடுத்தார் என்பதுதான் ஸ்மால் திங் லைக் தீஸ் படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். சுமார் 100 வருஷமா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத பல பெண்கள் மேக்டலின் லாண்ட்ரிஸ்ல சிக்கி சின்ன பின்னமானதை சொல்வதுதான் இந்த படத்தோட கதை. நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்கும் கரண்ட்ல நடந்துகிட்டு இருக்க படத்தோட கதையும் சேர்ந்தே வருவது போலதான் ஸ்கிரீன் பிளே இருந்தது. அடுத்து இந்த படத்துல காட்டப்பட்ட லொகேஷன்ஸும் படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஹீரோ கேரக்டர்ல வர்ற சில்லியன் மர்ஃபியோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே இந்த படத்தோட ப்ரொடியூசரும் இவர் தான். படத்தோட டீம் ஒளிப்பதிவுக்கும் ஆக்டிங்குக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை ஸ்டோரியை நரேட் பண்ணதுல கொடுக்கல. சில இடங்கள்ல என்ன சொல்ல வராங்கன்னே புரியாத அளவுக்கு காட்சிகள் இருந்தது. கூடவே ரொம்ப ஸ்லோவாகவும் இந்த படம் டிராவல் ஆச்சு. அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்ல, தமிழ் டப்பிங்லயும் இந்த படம் இல்ல. படத்துல காட்டப்பட்ட லொகேஷனுக்காகவும் மேக்டலின் லாண்ட்ரிஸ் பற்றி தெரிந்து கொண்டதுல நான் ஹாப்பி. ரொம்ப ஸ்லோவா போற படம், டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.